நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7 ராகம் தான் 7 தாளம் தான். ஃபேன் பாய்ஸ் ஃபைட். நான் டீம் ஏங்க, நான் டீம் பி. தலை தான், தளபதி தான். சரி, ஓகே, ஆரம்பிப்போமா? ஸோ மங்களகரமா கோட் சிங்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் ஆப்பு எனக்கு 100 தடவை கேட்டாலும் மண்ணில ஏறாத மாதிரி ஒரு பாட்டு. கோட்டு மாதிரி பாட்டு எடுக்க சொன்னா பாட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிறீங்க. பாட்டு சுமாரா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசணும்னா மச்சான் ஹிந்தி வெர்ஷன் கேட்டியா? சூப்பரா இருக்குதா. நான் ஏன்டா ஹிந்தி வெர்ஷன் கேட்கணும்? இந்த படம் வந்து தமிழ் டைரக்டரை வச்சு ஒரு தமிழ் ஹீரோ நடிக்கிற பாட்டு. நான் ஏன் ஹிந்தி? சரி, ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம். சி, ஒரு சில பேர் 50% மக்கள் வந்து கேட்க நல்லா இருக்குன்றாங்க. மேபி தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகும்ல. ஒரு வாரம் ஆயிருக்குமா வந்து இந்த பாட்டு? இன்ன வரைக்கும் நல்லா பிடிக்காதுடா. உனக்கு பிடிக்க சரிடா டேய், அடிச்சு தூக்க தான் நல்லா இருக்குன்னு. அடிச்சு தூக்கு பத்தி எல்லாம் அப்புறம் பேசுவோம். நம்ம ஸ்பார்க். சரி, ஸ்பார்க் பத்தி. யுவன் சங்கர் ராஜாவை வச்சு நாங்க எடுத்தோம் பாடுறா மங்காத்தால ஒரு பாட்டு. இன்னி வரைக்கும் நின்னு பேசுவோம். எப்படியே நின்னு பேசுவோம். அதே யுவன் தான் வலிமை, அதே யுவன் தான் நேர்கொண்ட பார்வை. அதுல வலிமையில ஒரு பாட்டு பாடு. தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், எல்லாமே ரைட்டா வந்தது. டைம் சரி, அவ்வளவுதான். நீங்க நேர்ல ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட பெஸ்ட் சாங்னு சொல்லி தான் இத ஃபர்ஸ்ட் விட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்லாம் இல்ல, தேர்ட் இது. என்னது தேர்ட் ஆயிது? ஆமா, தேர்ட் சிங்கிள். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்ததே தெரியல பாரு எனக்கு. தம்பி விசில் போடு. ஓ, விசில் போடு. ஆமா, அது நல்லா இல்ல. பட் மச்சான் நடுவுல ஒரு மெலோடி பார்த்தல, மெலோடி பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி பாட்டு மச்சான்? மெலோடி. சரிடா, லுக்கா பாருடா. எப்பவுமே இளமையா இருக்கிறவங்க இளைய தளபதி பழைய தளபதியா வந்து நிக்கிறாரு. மச்சான் இது சிங்கிள்ரா, நான் சொல்றது கேளு. ஃபைனல் வெர்ஷன்லாம் நல்லா இருக்கும் தியேட்டர்ல. இது சிங்கிள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருப்பாங்க. டேய், இது என்னடா நீங்க ப்ரொடக்ஷன்ல சிஜி ஒர்க்லாம் நிறைய இருக்கு. சரியா? என்ன சிரிக்கிற? சொல்லுங்க. இல்ல சிரிக்கிற, சிஜி நல்லா தான் இருக்கும். ஃபைனல் வெர்ஷன்ல இளைய தளபதி வருவாரு. எப்படி பழைய தளபதியா? இளைய தளபதி வருவாரா? சரி சரி, எதை பத்தி பேசலாம்? லுக்கு தான். லுக்கு, ஃபிளாஷ்பேக். சரி சரி, போடு. லுக்கு தானே வேணும், போடு. உங்க தலை பாட்டு போடு. நல்ல உச்ச பாட்டு என்ன போடு. அச்சி தூக்கு. ரைட்டா, தூக்கிடுவோமா? திருப்பி தம்பி ராமையா இருக்காரு, ரோபோ சங்கர் இருக்காரு, மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக. அவர் அப்பாவா தானே நடிக்கிறாரு. அது வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர்ரா. பெப்பரே இல்லையே. என்ன சிரிக்கிற மச்சான்? பெப்பரே இல்லையே. சரி பாரு. சரி, லுக்க விட்டுறலாம்பா. லுக்க வேண்டாம். லுக்க நான் சொல்ல தம்பி, இளைய தளபதி பழைய தளபதி நீங்க தான் சொன்னீங்க. இல்ல இல்ல, அது வேண்டாம். வேண்டாம், லுக்கு வேண்டாம். லுக்க விட்டுருவோம். நாம எப்படி இருக்கிறோமோ. சரி, போதும்டா. போதும்டா. இல்ல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி, ஓகேடா. லுக்கு போதுமா? லுக்கு விட்டுருவோம். லுக்க விட்டுருவோம். போயிட்டான். நம்ம வந்து கிளாஷ், லாஸ்ட் இயர் கிளாஷ் நடந்ததுல, கண்டிப்பா அந்த கிளாஷ் பத்தி நம்ம பேசுவோம். வாரிசு துணு. டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. கதை இருக்கான்னு பாத்தீங்களாடா? மச்சான் அது ஃபேமிலி சப்ஜெக்ட். சரியா? இரு, அது ஃபேமிலி சப்ஜெக்ட். அவ்வளவுதான் இருக்கும் அதுல. கான்ஃபிடன்ஸா படத்திலேயே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. கதை வைஸ், கதை வைஸ். ஃபர்ஸ்டோட 10 மினிட்ஸ் இருக்கு பாத்தியா? துணி 10 மினிட்ஸ். உங்களுக்கு ஃபுல் படமே அவ்வளவுதான். துணியோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன சொல்லு? என்னடா அந்த ஹைஜாக் நடக்கிறதுதான் வர மாட்டாரு. இருக்கட்டும்டா. அலையே வர மாட்டாரு. வேணாம், அலையே வேணாம். தலை வேணாலாம் கிடையாதுடா. அந்த தலை வந்து தலை நடிக்கிற படம் சூஸ் பண்றது ஸ்கிரிப்ட் செலக்ஷன். ஓகேவா? ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கலாம், வேணாம்லாம் சொல்லல. அது ஒரு சப்ஜெக்டான்னு முதல்ல பார்க்கணும். லைக் விசுவாசம் மாதிரி நல்லா பட்டு மாசா. அதெல்லாம் இந்த மாதிரி படம். சரி, நீ இந்த கிளாசிக் வா. துணிவு எப்படி இருக்கு செகண்ட் ஹாஃப்? என்னதான் குறாதுக்கு? பாக்ஸ் ஆபீஸ் பாரு, பாக்ஸ் ஆபீஸ் விட்டுருன்ற, செகண்ட் ஹாஃப் விட்டுருன்ற, படமும் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்ற. நீ என்ன சொல்ற? நீ முதல்ல சொல்லி முடியும் மச்சான். அந்த படம் ஒரு சூப்பரான படம். எது? துணிவு. அச்சா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீக்குடுது. செகண்ட் ஹாஃப் பீ. செகண்ட் ஹாஃப் எல்லாம் இன்னும் சூப்பரா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. ஒரே இடத்துல நான் வந்து ஒரு
தானாவே ஒரு டிராபேக் என்னன்னா அந்த கிளைமேக்ஸை மட்டும் தூக்கிடலாம். இப்பதான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்க. அந்த கிளைமேக்ஸ்னா ஐ மீன் கிளைமேக்ஸ் சொல்லிட்டேன், படத்தை தூக்கிடலாம். அந்த ஒரு அந்த ஒரு பிளாஷ்பேக் மட்டும் தூக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். மத்தபடி படத்துல ஒரு குறை இல்ல. பிளாஷ்பேக்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. வாரிசுல மறுபடியும் பழைய தளபதி வருவாரு. உங்களுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்துருச்சு. ஃபுல்லி டை தான். டை, விக், மேக்கப், லிப்ஸ்டிக். நீ பார்த்தல? பார்த்தனே. என்ன பார்த்த? பைரவாலியே பார்த்தனே. தெரியாதே தெரியுதா அல்ல அதிகமா. நீங்க ஏன்டா விக் எல்லாம் போட்டீங்க? ஆளுமா டோலுமால மொட்டை ஸ்டிங் ஒரு கேரக்டராவே வந்தீங்களா? ஆமா. இங்க லுக் கம்ப்ளீட்டா. டேய் நீங்க மொட்டஸ்ட் வர முடியுமா? வந்தாரு மொட்டஸ்ட் ஒரு காலத்துல. தெரியல வந்தாரு. தெரியல விடு. தெரியல எப்படி இருந்துச்சு? தெரியும்னா காமெடி தான் இருந்துச்சு. தெரியலும் காமெடி. ஆளுமா டோலுமா கணேஷ் லுக் எப்படி மாசா? அந்த பாட்டிக்கு என்னடா போற? என்னடா டே அது? நானும் அப்ப சொல்லுங்க பாக்குறேன். இஷ்டங்களா அவன் இஷ்டங்களா அவன் எட்டிப்பா. நீ என்னன்னா கேள்றா, துணிவுதான் சாங்ஸ் வைஸ் எல்லாமே துணிதான். ஏன் அச்சு தூக்கி என்ன போற? அச்சு தூக்கி விசுவாசம். ஆப்ரஹால் நீங்கன்னா அப்துல் கலாமா? துணிவுதான். துணிவுதான். உன்னை பொறுத்தவரைக்கும் துணிவுதான். யாரு நானா சொல்லுங்க? துணிவுதாங்க. என்னை பார்த்து துணிவுதான். நானா சொல்றேன் துணிவுதான். டு பி ஃப்ராங்க், வாரிசு இஸ் தி வின்னர். ஓகே, பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பாக்ஸ் ஆபீஸ பத்தி பேசணும்ல, அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அக்டோபர் 19 வந்தா 1000 கோடி. என்ன பாக்ஸ் ஆபீஸ்க்கு என்ன குறை? ஏய், பாக்ஸ் ஆபீஸ்க்கு என்ன குறை? பாக்ஸ் ஆபீஸ்ல ஓகேடா. உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் 1000 கோடி. சரி, அதோட லோகேஷ் கனகராஜ் ஒரு டாப் கிளாஸ் டைரக்டர். இந்த இருக்கிற கரண்ட் சினாரியோல டாப் கிளாஸ் டைரக்டர். உங்களுக்கு 2 படம் எடுத்திருக்காங்க. என்ன குறை? மாஸ்டர்ல நீங்க ஒரு சைடு ஆக்டர். சைடு ஆக்டர்ல தம்பி அப்பெல்லாம் கிடையாது. விஜய் சேதுபதி தான் மெயின் ஆக்டர் அதுல. ஓகேவா? அப்பெல்லாம் சும்மா சொன்னா என்னடா டேய், அப்படி பார்த்தா என்ன இருந்தாலும் என்ன பண்ணீங்க? என்ன இருந்தாலும் யார் ஹீரோ? அதெல்லாம் விட்டுறா. சரி விட்டுறா டேய். வாடா. மாத்திட்டான்டா. 1000 கோடிக்கு ஒரு டார்கெட் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வருதுங்க. மெயின் பிளாட் என்னன்னு கேட்டா நரபலி. ஒரு பிளாட் தான் சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிளைமாக்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வல் சீன் அப்போ தியேட்டர்ல பொட்டு துணி இல்லாம டான்ஸ் ஆனவன் நீ. கரெக்டா? கண்ணாடி ஓட்டிக்கிற சீன் ஒண்ணு போதும் உங்க கெரியரே காலி பண்றது. கரெக்டா? நீ என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ்டேக் கிட்ட? டேய் மச்சான் 1000 கோடி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாருன்னு சொன்னியா இல்லையா? நான் எங்கடா சொன்னேன்? என்னடா இப்படி பாத்தி பேசுற? நான் அப்பலாம் சொல்லவே இல்ல மச்சான். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற. கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வரம்பார். சரியா? ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன்ஸ், கிரேஸ், மூவி லான்ச், ஓப்பனிங் எல்லாமே எங்க தளபதிக்கு தான் பிரைமரி. சரியா? உங்களால மொக்கம்லாம் சொல்ல, ஃபயர் தான் அவரு, நான் இல்லைன்னா சொல்ல. பட் கொஞ்சம் ரியாலிட்டி நீ யோசிச்சுப்பார். சரியா? தளபதிக்கு தான் பிரைமரியா இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2026 ஆமா கப்பு முக்கியமா இல்லையா? முக்கியம் தான்டா மச்சான். சரி ஓகே, இப்படி வேணா வச்சுக்கலாம். LHS = RHS ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ரசிகர் மன்ற கூட்டத்தையே கூட்டு வருவேன். ஒரு விரல் புரட்சின்னா பாட்டெல்லாம் வர பாடுங்க. மாசுதான்டா. நெக்ஸ்ட் தளபதி எங்களுக்கு தான் செகண்ட். ஓகேவா? இந்த ரியாலிட்டியை தான் நான் அப்பத்துல சொல்லிக்கிட்டு இல்ல, பில்லா டு 1000 கோடி தலை ரசிகர் மன்றத்திலே கூட்டணும். பில்லா டு 1000 கோடி எல்லாமே 1000 கோடி அவ்வளவுதான்.